சுதா, சுதா, சொல்லுங்க. எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்க? சமைச்சிட்டு இருந்தேங்க. ஓ அப்படியா? சரி, எங்க பாப்பாலாம் ஆளக்கானா? ஜோதியா? 2 பேரும் தான். 2 பேரையும் வர சொல்லு. ஏங்க உள்ளார படிக்கிறாங்க, ஏதோ செமினார் எடுக்கணுமா, அதுக்காக வேற படிச்சிட்டு இருக்காங்க. வர சொல்லுன்னே. நீங்களே இப்பதான் கடை பிடிட்டு வரீங்க, நல்லா குளிச்சுட்டு போய் ரெஸ்ட் எடுங்க. பிள்ளைங்களும் படிச்சிருவாங்க, அதுக்கப்புறம் என்ன பேசிக்கலாம்ல. நான் சொன்னா கேளு, 2 பேரையும் வர சொல்லுன்னே. சரிங்க. 2 பேர்த்தையும் உங்க அப்பா வர சொன்னாரு. மாப்பிள்ள வந்துட்டாராமா? இப்பதாமா வந்தாரு. வந்தவொடனே கேக்குறாரு, எங்க 2 பிள்ளைங்களே காணான்ட்டு. இதுங்கன்னு சொன்னா பேரே கூட்டிட்டு வா, நான் பேசணும் அப்படிங்கிறாரு. பேசணுமா அவருக்கு? என்ன விஷயமா இருக்கும்? உங்க அக்கா கல்யாண விஷயமா தாண்டி பேசுவாரு, அதுக்குதான் கூப்பிட்டுருக்காருன்னு நினைக்கிறேன். என்னால வர முடியாதுமா. உங்க அப்பா கூப்பிடுறாருடி, இல்லைன்னா உங்களை தான் திட்டுவாரு. எதுன்னு கேட்டுட்டு போயிருங்க. கேட்கறதுல என்னமா இருக்கு? எல்லாமே சொல்லிட்டாரே. வருணோட கல்யாணமே வேணாம்னு சொன்னார்ல, அதுக்கு என்கிட்ட பேசணுங்கிறாரு. அவர்கிட்ட பேசவும் பிடிக்கலமா. போய் சொல்லு, நாங்க படிக்கிறோம், வர முடியாதுன்ட்டு. அக்கா அக்கா போய் என்ன எதுன்னு கேட்கறேன்னு அடிக்க வந்துருவாரு. போவோம். நல்லா முடியாதுடி. அவர் அப்படி சொல்லலாம், கல்யாண விஷயமே வேணான்ட்டு தானே சொன்னாரு. இன்னும் ஆசைப்படியே பண்ணிக்கிறேன்னு சொன்னார்ல, எதுக்காக அவர் வேணான்ட்டாரு? பேத்திமா, சொந்த வீடு இல்ல எதுவும் இல்லைன்னு, சொந்த வீடு இல்ல சொத்து பத்து இல்லைன்னு உங்க அப்பா வேணாங்கிறாரு. என்ன எதுன்னு கேளு போ. ஆறுமா, எத்தனை வாட்டி கூப்பிடுறது இவங்களை? அதுக்காக நான் திட்டு வாங்கிட்டு இருக்கேன் அவட்ட. சொன்னா 2 பேருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. வந்தா தானே சரி வரும். என்ன எதுன்னு கேக்குறாருல, என்ன பேசுறாரு ஏது பேசுறாருன்னு என்னன்னு கேட்டுட்டு, சரிப்பா அவனதான் பிடிச்சிருக்கு கல்யாணம் பண்ணு சொன்னா என்ன சொல்ல போறாரு? இழிப்பாரு. நானே செம்ம கோவத்துல இருக்கேம்மா. கோவத்துல இருந்தீங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? என்கிட்ட கோவத்தை காமிக்கிற, உங்க அப்பாட்ட காமி. ஏக்கா, அம்மாவும் பாவம்லக்கா, எவ்வளவுதான் திட்டு வாங்கிட்டு இருக்க அப்பா கிட்ட. அக்கா என்ன எதுனே கேட்டுருவான். நான் இருக்கேல உனக்கு, எதுக்கு நீ பயப்படுற? இப்பெல்லாம் பயம்லாம் இல்லடி. அப்பா ஏன் வேணான்னு சொன்னாரு, அதனாலதான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. அதனாலதான் வர பிடிக்கலன்னு. நீங்க என்னமோ பண்ணுங்கடி, சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். 2 பேர் எங்க ஆளுக்கானா? இத வந்துட்டோம்ப்பா. தூரம் கூப்பிட்டே வரவே இல்ல. இப்ப அவங்க அப்பாக்கு பயந்துட்டு வராங்க 2 பேரும். சொல்லுங்கப்பா, எதுக்கு கூப்பிட்டீங்க 2 பேத்தையும்? சுவாதியோட கல்யாணத்தை பத்தி தான் பேசணும். அக்காவோட கல்யாணம் தான் பேசி முடிச்சாச்சே. வரும் தான் மாப்பிள்ளைன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. மேல என்னப்பா பேசணும்? இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, கல்யாணமும் வேண்டாம், உங்க அக்காக்கு வரணும் வேண்டாம். இப்பயே நிப்பாட்டிடலாம். ஏன்பா அப்படி சொல்றீங்க? இதானே இந்த கல்யாணத்தை ஓகே பண்ணீங்க, திடீர்னு வேணாங்கிறீங்க. அப்பல என்ன மாப்பிள்ள இது? யாரும் சாக்காகிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன் என்ன நான் சொல்லணும் மாத்த? ஏன் உங்களுக்கே தெரியாதா? நம்ம வீட்டுல பேசிட்டு போனாங்களே, சொந்த வீடு இல்ல எதுவும் இல்ல, விளக்கமா சொல்லிட்டு போயிட்டாங்களே. எப்படி என் பொண்ணு அங்க கொடுக்க மனசு வரும் எனக்கு? பொண்ணு அங்க போய் கஷ்டப்படுறதுக்கா? வேண்டவே வேண்டாம். இடமா வரட்டும், என் பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். பேசதான் ரொம்ப தப்பு. மனசுல ஆசையை உண்டாக்கிட்டு இப்ப வேணாம்னு சொன்னீங்கன்னா என்னங்க ஆகுறது? பக்கத்துல நீங்க தான் சொன்னீங்க, அப்பா ஆசைப்படுறத வச்சு சரி வருணே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னீங்க. மாத்தி பேசுனீங்கன்னா என்னங்க ஆகுறது? அம்மா மாப்பிள்ள, அப்பா மனசு ரொம்ப கஷ்டப்படும்ல. யோசிக்க மாட்டேங்கிறீங்க நீங்க. ஆசை பணம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போவோம். பாப்பா ஆசையை விட்டுட்டு வேறத்தோட கல்யாணம் பண்ணீங்கன்னா சரி வராது மாப்பிள்ள. பாப்பாவும் அங்க சந்தோஷமா நிம்மதியா வாழ முடியாது. பாத்துக்கோங்க. மாப்பிள்ளை வீட்டுல சொந்த வீடு கிடையாது, மற்றபடி எல்லாம் எதுவுமே கிடையாது. அதான் நல்லா சம்பாதிக்கிறார்ல. எங்க அம்மா சொல்ற மாதிரி தம்பி நல்லா தானே சம்பாதிக்குது. ஏங்க இப்படி பேசுறீங்க? இல்ல இல்ல, பொண்ணு அங்க போய் கஷ்டப்படுறது நான் சம்மதிக்கவே மாட்டேன். நீ என்னமா சொல்ற ஜோதி? எனக்கு சொல்றதுக்கு எதுவுமே இல்லப்பா. அதான் ஆசைப்படுச்சு வருண் மாமாவை, அதான் கல்யாணம் பண்ணு இன்ன வரைக்கும் நினைக்குது. நீங்க மாத்தி பேசும்போது எனக்கு கஷ்டமா இருக்குப்பா. கிட்ட எதுவுமே இல்ல, நீங்க அக்கா கிட்ட பேசிக்கோங்க. சுவாதி, சொல்லுங்க. என்னம்மா சொல்லுங்கிற? எப்பவுமே அப்பா அப்பான்னு வாய் நிறைய கூப்பிடுவியே, சொல்லுங்கன்னா நவருமா ஜோதி? சுவாதி பாப்பாட்ட பேசிக்கிறேன். சுவாதிமா, முன்னாடியே சொல்லிட்டீங்களே, என்கிட்ட பேசி மனசை மாத்த வந்திருக்கீங்களா? அதான் முடியாது. சொல்றத கேளுமா, எதுவுமே கிடையாது. நீ போய் கஷ்டப்படுவியே. கஷ்டப்பட்டாதான்ப்பா வாழ்க்கை நல்லா இருக்கும். எதுவுமே ஈஸியா கிடைச்சிடாதுப்பா. தான் எனக்கு பொருத்தமானவன், எந்த கெட்ட பழக்கமும் இல்ல, சம்பாதிக்கிறான்ப்பா. அம்மாச்சி சொன்ன மாதிரி காசு பணம் இல்லைனாலும் போனா கூட நல்லா பாத்துக்குவான். நான் அந்த அம்மா பார்த்தா கரதா இருக்கேமா. பார்த்தாலும் அப்படி தெரியல. ஏன்னா கல்யாணத்தை லேட் ஆக்குறோல, அதுக்காக தான் வீட்டுல வந்து பேசியிருக்காங்க. ஒண்ணு எல்லா உண்மையும் சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆனா நீ என்கிட்ட எல்லாத்தையுமே மறைச்சிட்டியேமா. வரும் நல்ல மாப்பிள்ளைன்னு சொன்ன, ஆனா வீடு நல்லா பத்தி என்கிட்ட எதுவுமே நீ பேசலையே. நானும் கேட்க மறந்துட்டேன். அது உங்க தப்புப்பா. இப்ப பேச என்ன போகுது? எங்க அப்பாதான் ஆசைப்பட்டுட்டா, விட்டுருங்க. அப்பள வீட்டுல கஷ்டம்னாலும் பாப்பாக்கு நம்ம பார்த்து செய்யறதாங்க. நம்ம எது வந்தாலும் வாங்கி கொடுத்துக்கலாம். நானும் படிச்சு முடிச்சு வேலைக்கு போன்னு இருக்கேன். வேலைக்கு போயிட்டு நல்லபடியா சம்பாதிச்சது, ஆனா குடும்பத்தை நல்லபடியா காப்பாத்துன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு வேலைக்கு போகணும்னு நினைக்கிற? அப்பாதான் மார்க்கெட் நல்லா சம்பாதிக்கிறேனே. நான் வருண கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றேன்ப்பா. கல்யாணமே வேணான்னு முடிவு பண்ணிட்டேன். விட்டுட்டு வரும் தான் வேணும் வேணும் அடம்பிடிச்சினா எதுவும் செய்ய முடியாதுமா. கல்யாணத்துல சம்மதம் இல்ல. அப்ப ஆசைப்படிதான் நீ வளர்ந்துருக்க, மாதிரிதானமா நீ கல்யாணம் பண்ணிக்கணும். எதுவும் வந்தாலும் நல்லதுதாமா செய்வேன். படிச்சு நல்ல வேலைக்கு போய் வீடு கொடுத்து நல்லபடியா இருக்க மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்றேமா. அது வரைக்கும் உனக்கு வேண்டாமா, மறந்துரு. இப்பவும் சொல்றேன், எப்பவுமே சொல்றேன், தான் எனக்கு வேற யார் வந்தாலும் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேன். அதே மாதிரி மாப்பிள்ளை எனக்கு பார்த்து கல்யாணம் பண்ணாலும் நான் இருக்க மாட்டேன். அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உங்கள்ட்ட எல்லாமே. அப்புறம் உங்க இஷ்டம். என்ன சுதா பிள்ளைய வளர்த்துருக்க? தூரம் பேசுறேன், சொல்றது எதுவுமே காதுல வாங்காம தான் கரெக்ட் நினைச்சிட்டு இருக்கா? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? என்ன சுதா, நீ அமைதியாவே இருக்க? ஒண்ணு பண்றதா கரெக்ட் நீ நினைச்சிட்டு இருக்கியா? அப்படின்னு இல்லங்க,
பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. சரி என் பொண்ணு ஆசைப்படியே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றீங்க. இப்போ என்னன்னா மாத்தி பேசுறீங்க. அதனால தாங்க நானும் யோசிக்கிறேன். என்ன கொஞ்ச நாள் கழிச்சு சரி மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வேற சொல்லுவீங்க. இந்த மாதிரி பேச்சு நான் எடுக்கவே மாட்டேன். இந்த மாதிரி நான் ஒரு நாளும் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் நல்லா விசாரிச்சுட்டேன். உன் வீட்டுல எதுவுமே கிடையாது. எதுவுமே கிடையாதுனா நல்லா படிச்சிருக்காரு, நல்லா வேலைக்கு போறாரு, அது பத்தாதாங்க? அம்மா சொல்ற மாதிரி புள்ள ஆசைப்பட்டுட்டா. நீங்களும் ஆரம்பத்துல சரின்ட்டீங்க. பிடிவாதத்தெல்லாம் விட்டுட்டு பாப்பா சந்தோஷமா இருக்கணும்னு சம்மதம் சொல்லுங்க. அதை விட்டுட்டு குறுக்கு முறக்கா பேசினீங்கன்னா சரி வராதுங்க. பாதி சொல்றதா நடக்கும், பாத்துக்கோங்க. வீட்டுல எல்லாருக்கும் கஷ்டமாயிடாமா. நான் சொல்றதை யாருமே கேட்க மாட்டீங்க. எல்லாரும் உங்க இஷ்டத்துல தான் இருப்பேங்கிறீங்க, அப்படித்தானே? அப்படி இல்ல மாப்பிள்ள, விருப்பப்பட்டுட்டா தான் நாங்களும் சொல்றோம். ஆனா நீங்க தான் விடாப்படியா வேணாங்கிறீங்க. பொண்ணு அங்க போய் எப்படி இருப்பா ஏது இருப்பான்னு எனக்கு தெரியும். யாரும் எதுவும் சொல்ல வேணாம். அங்க போய் பொண்ணு ரொம்ப கஷ்டப்படும். அதுதான் நானும் சொல்றேன். இந்த கல்யாணமே வேணான்னு. ஆனா யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க. யாரும் உங்க இஷ்டத்துல தான் இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் என்ன பண்றது? பண்ணிட்டு போங்க. இருங்கப்பா. நீ என்னம்மா சொல்லணும்? உங்க அம்மாச்சி சொல்ற மாதிரி தான் சொல்ல போற? இல்லப்பா, அக்கா கஷ்டப்படும்லப்பா. அக்காவும் பாவம்ல. அக்கா என் பொண்ணு என் பேத்தினே பேசுங்க. சொல்ல வரத யாருமே புரிஞ்சுக்கல. அப்படியா போங்க. போதி போய் அக்கா போய் சமாதானப்படுத்தலா போ. வருத்தத்துல இருப்பா, என்ன ஏதுன்னு பாருப்போ. சரிம்மா. மாப்பிள்ள என்னன்னா இப்படி பேசிட்டு போறாரு, யார் சொல்றதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு. விடுத்தா, இதை நினைச்சு நீ எதுவும் கவலைப்படாத. நாளைக்கு அப்படி இருப்பாரு, அதுக்கப்புறம் அவருக்கே மனசு மாறிடும். ஆமா, என்ன மாறப்படாது அந்த மனுஷன் வந்து இப்ப வரைக்கும் அப்படியே தான் இருக்காரு. அவர் ஆசைப்படுறதா எல்லாமே நடக்கணுங்கிறாரு. நல்லா இருக்கட்டும் நினைச்சு விருப்பப்படி விடுறாரா? இல்ல எப்பவுமே இப்படிதான். சரி விடுறா, பாத்துக்கலாம். போய் மாப்பிள்ளைக்கு சாப்பாடு எடுத்து வைப்போ. கடையில இருந்து வந்திருக்காரு, இப்ப வேற தூக்கி வச்சிருக்காரு, கோவமா இருக்காரு. மாப்பிள்ளைய கவனிக்கலன்னா அதுக்கு மேல கோவமாயிருவாரு. போ நீ போய் அவருக்கு சாப்பாடு எடுத்து வை. சுவாதி பாப்பா பாக்குறேன். சரிம்மா. அப்புறம் ஒண்ணு, மாப்பிள்ளை திருப்பி கோவப்பட்டு பேசினாலும் எதுவும் பேசாத, சரியா? அமைதியாவே இருமா. மத்தபடி நீ ரொம்ப கோவப்பட்டினா அவருக்கு தான் டென்ஷன் ஆகாமா, பாத்துக்கோ. சரிம்மா. இங்க இருக்க முடியாது, நான் என் வீட்டுக்கே போயிடுறேன்ப்பான்னு சொல்றேன் மாமியாரு. இப்ப என்னன்னா எனக்கே டிம்கி காமிக்குது. இதுல நான் வடை வேற சுடணுமா? வடை கிரைண்டர்ல ஆட்டி தான் சுடணுமா? நான் வடை வச்ச ஆளு, நான் வீட்டுல எல்லா வேலையும் நான் பாக்குறதுக்கு. அதெல்லாம் எதுவும் முடியாது. நல்லா தனியாலாம் இவ்வளவு வேலை செய்ய முடியாது. வேணா அதுங்களே வந்து செஞ்சுக்கிட்டோம். நான் ஏன் செய்யணும்? மதிக்காத ஆளுங்களை நான் ஏன் மதிக்கணும்? தேவையும் இல்லை, இந்த அவசியமும் இல்ல. நான் மாமியார் அவங்க பேர பிள்ளைங்களை செஞ்சுக்கிட்டோம். இனிமே கிச்சன் பக்கமே போறதா இல்ல. பாக்குறேன் இன்னைக்கு என்னதான் சொல்லுதுன்னு. அவங்களா இல்ல நானானு பாக்குறேன். மேடம் இதுல போய் பார்த்தா ஆளை காணா. சரி அம்மனி பெட்ரூம்ல தான் இருப்பாங்கன்னு தேடி வந்தேன். கரெக்டா நீங்க இங்கதான் உட்காந்துருக்கீங்க. மேடம் இன்னும் நீங்க வடை செய்ய ஆரம்பிக்கலையா? இப்பவே மணி ஆயிடுச்சு. இப்ப செஞ்சாதான் பிள்ளைங்களும் நல்லா சாப்பிட்டு சீக்கிரமே வீட்டுக்கு விட முடியும். நீங்க என்னன்னா இவ்வளவு லேட் பண்றீங்களே? என்ன மேடம் பெரிய இடத்த ஆளு, மேடம் தானே சொல்லி கூப்பிடணும். பாருங்க உங்க நக்களுக்கெல்லாம் உங்களுக்கு வேணும்னா மேடம் பீங்க, இல்லைன்னா வாடி பொடிம்பீங்க. அவளே இவளே ஒவ்வொரு நாளும் புஷ்பா. உங்க மனசுல எப்படி வேணா கூப்பிட்டுக்கோங்க. நான் எதுக்கு அசைய மாட்டேன். மேடம் கூப்பிட்டா நான் கீழே இறங்கி வந்து நானா வடை செஞ்சுன்னு நினைச்சிட்டீங்களா? அப்படிப்பட்ட ஆளு நான் கிடையாது. புஷ்பாவை யார் ஐஸ் வச்சாலும் நான் யாருக்கும் மடங்க மாட்டேன், பாத்துக்கோங்க. என்ன மேடம் தப்பா புரிஞ்சிருக்கீங்க? அடங்கி போகலாம் சொல்ல, அடங்கி போங்க. பெரியவங்களை மதிக்க கத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை சரியா செஞ்சு கொடுங்க. கட்டின கணவரை மதிக்கணும் அப்படின்னு தான் சொல்றேன். மத்தபடி எதுவும் கிடையாது. புரியுதுங்களா? என்ன புரியுது? மதிக்காம விட்டுட்டு எல்லாத்தையும் மதிக்கிறீங்களா? குறை சொல்ல வந்துட்டாங்க. என்ன மேடம் வெக்கத்துல தலை குளிச்சிட்டீங்க? இப்போ உங்க முகத்தை பார்க்கவே பிடிக்கல. இங்க இருந்து கிளம்புங்க. நீங்க வேணா என் முகத்தை பார்க்காம கீழே குளிச்சுக்கலாம். ஆனா நீங்க கிச்சனுக்கு வர வரைக்கும் நான் இந்த ரூமை விட்டு போக மாட்டேன். நல்லா செய்ய முடியாதுங்க. என்ன நீங்களே போய் செஞ்சுக்கோங்க. அச்சச்சோ, எனக்கெல்லாம் வடை செய்ய தெரியாதுங்களே. எல்லாம் நல்லா செய்வீங்க, அதுக்காக தான் சொல்றேன். யார் சொன்னது? அப்பா தான் சொன்னாரு. வெளியே போயிட்டு வந்தாரா உங்க பொண்ணு வடை போடுது பாருங்க, சாப்பிட்டு போவீங்கன்னு. அப்பதான் சொன்னாரு, பொண்ணு உளுந்த வடையை சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும், டேஸ்டா இருக்கும் அப்படின்னாரு. சரி அதுக்காகவாது போடுவீங்க, அந்த கழுத்துல போட்டுக்க செயினாவது கொடுக்கலாம்னு நினைச்சேன். நீங்களும் வேணான்ட்டீங்களா? சரி பரவாயில்ல, நானே போய் செஞ்சுக்கிறேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க. உளுந்த வடை போட்டா நல்லா தான் இருக்கும், போட்டா டேஸ்டா தான் இருக்கும். எங்க அப்பாவும் கரெக்டா தான் சொல்லியிருக்காரு. கழுத்துல போட்டுக்க செயின் எல்லாம் கட்டி கொடுக்குறாங்களா? சரி இப்பயே போய் செஞ்சு கொடுத்துருவோம். அத்தை உளுந்த வடை தானே போடணும், நானே போட்டு தரேன் விடுங்க. அப்படியா? சரி சரி. வேணா வெங்காயம் அரைஞ்சு தட்டுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நானே என் கையால அரைஞ்சு நல்லா போட்டு தரேன். சரிம்மா போய் போடுப்போ. அப்புறம் ஏதோ வடையை போடுமா, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரித்த போய் ரெடி பண்றேன். சரி சரி. இந்த கூறு கெட்டவளுக்கு கொஞ்சம் கூட என்ன சொல்றதுனே தெரியல. போடுடி, கழுத்துல ஒரு செயினை கழட்டி தரேன்னு சொன்னேன். இந்தான்னு செய்ய போறா. எது சொன்னாலும் உடனே செஞ்சு கொடுத்துருவாப்ல இருக்கு. நான் ஒண்ணு இவ்வளவு கோவப்பட்டு பேசுறாளே, எடுத்தாலும் கோவம், இதுக்கு எடுத்தாலும் சண்டை. ஆனா செயினை கழட்டி தரேன்னு சொன்னதுக்கு உடனே போய் வடையை போடுறேங்கிறா. சரியான கூறுவாரு தெரியாதவ. இவ்வளெல்லாம் போய் என்ன சொல்றது? நீங்க சொல்லி அரை மணி நேரம் ஆகுது. கிச்சன்ல இருந்து வடை ஸ்மெல்லு சூப்பரா வருது. பொண்ணு வடை போட்டா டக்கரா இருக்குன்னு சொன்னேல, பாத்தீங்களா? வாசனையை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். சரி சம்மந்தி. ஆச்சி நாங்க வீட்டுக்கு கிளம்புறோம். அப்பா அத்தை உங்களுக்காக வடையெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க சூடா. என்ன கிளம்புறீங்கிறீங்க? இருங்க, நிமிஷத்துல செஞ்சிருவாங்க. நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போங்க. வேணாமாச்சி,
அதெல்லாம் சாப்பிட வேணாம்னு சொல்லிச்சுல குட்டிமா. அண்ணே சாப்பிட வேணாம் தான் சொன்னான். அதுக்கப்புறம் பாவம் என்ன பண்றீங்க, வீட்டுக்கு வந்து ஒன்றும் சாப்பிடாமையா போவீங்க? ஒன்றும் இல்லை, வடையை மட்டும் சாப்பிட்டு போங்க. சரி மாச்சி. இதோ வடை எல்லாருக்கும் ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாம் வாங்க. வடை ரெடி பண்ணி வச்சு பாரு, முத அதை சாப்பிடுங்க. பாப்பாக்கு போதும்ல, 2 எடுத்துட்டு வந்து கூட. சரிதா. சரித்த. எனக்கு வடை எடுத்துட்டு வரலையம்மா. இதோ எடுத்துட்டு வரேன்ப்பா. பாப்பாவும் தாத்தா பக்கத்துல உட்காந்து சாப்பிடுங்க. வீட்டுக்கு வேற போகணும், மணி ஆயிடுச்சு. வடையை சாப்பிடுப்பா, அப்புறம் வீட்டுக்கு போய்க்கலாம். எனக்கு கொடுனே, நானும் சாப்பிடணும். உனக்கு சேர்த்துதான் அத்தை கொடுத்துருக்காரு, வா சாப்பிடலாம். சரி, 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருங்க, இந்த வரேன். சரி மாச்சி. என்ன தங்கங்களா, இன்னும் நீங்க வடையை சாப்பிடலையா? சாப்பிடுறோம், வடை நல்லா இருக்கு. அப்படியா, நல்லா சாப்பிடுங்க. நிலா குட்டி, நீ எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? வடை சூப்பரா இருக்குத. சரி நல்லா சாப்பிடுங்க. ஆமா, இந்தாங்க உங்களுக்கு வடை சாப்பிடுங்க. எப்பா நீயும் சாப்பிடுந்தா. அத்தா, உங்களுக்கு மட்டும் இவ்வளவு வடையா? பழக்கெல்லாம் உடம்புக்கு சேர்க்கூடாதுன்னு சொல்லிருக்காங்கல்ல. அருமாவை தான் வந்து கொடுத்துச்சு, நான் என்ன பண்றது? கொடுத்தா உடனே எல்லாத்தையும் சாப்பிட்டுருவீங்களா? கொடுங்க, அதான் ஒண்ணு சாப்பிட்டீங்களா, அது போதும் உங்களுக்கு. ஒண்ணு கூட சாப்பிடலடி. கூட சாப்பிடலையா? அதான் ஸ்மெல் பண்ணீங்களே, அது பத்தாதா? பழக்கம் உங்களுக்கு செட்டே ஆகாது. கொடுங்க வடைய முத. கண்ணார காமிச்சு இப்படி ஏமாத்துற? உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்களா சாப்பிடக்கூடாது. உங்களுக்காக தான் செய்ய சொன்னது, விடுங்க. நீ சாப்பிடும் போது சமந்தியும் சாப்பிடறாரு. சமந்தி எனக்கு சுகர் இல்ல, பிரஷர் இல்ல, அதனால நானும் சாப்பிடுறேன். எனக்கு மட்டும் எல்லாம் இருக்கா? ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருக்கல, அதனாலதான் சம்பந்தியமா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. ஆமா, உன் நீயே சாப்பிட்டுக்கோ. இப்படி கண்ணார காமிச்சு ஏமாத்திட்ட பாத்தியா? யாரும் ஏமாத்தல, எல்லாம் ஒரு நல்லதுக்காக தான் சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. நாளைக்கு வாயை கட்டுப்படுத்தி இருங்க. ஆமா, அதெல்லாம் சாப்பிட்டு உடம்புக்கு எடுத்துக்காதீங்க, சரியா? இருங்க, போய் வடையை வச்சுட்டு வந்துறேன். இப்ப எனக்கு சாப்பிடறதுக்கு என்ன தருவ? காப்பி போட்டு எடுத்துட்டு வரேன், இருங்க. ஆமா, காப்பி தான் ஒரு கேடு. காப்பி உங்களுக்கு கொடுக்க கூடாது, பாவமே நினைச்சு கொடுக்குறேன். ஆமா, ஒழுங்கா இருங்க. சரி சரி. இந்த கண்ணார பாக்க வச்சு என்னால சாப்பிட முடியாது, ரூம்ல போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். கவலைப்படாத தாத்தா, ஒன்னும் கிடைக்கலன்ட்டு. இப்போதைக்கு 2 வடை தரேன், அம்மாச்சி வரங்காட்டி சாப்பிட்டு முடிச்சிடு. வேண்டாம் தா, அம்மாச்சிக்கு தெரிஞ்சா என்னை தான் திட்டுவா. ஒன்னும் தெரியாது தாத்தா, வாயில போட்டு சாப்பிட்டு. இந்தா தாத்தாக்கு வடை கொடுனே. சரி பாப்பா, இந்தாங்க தாத்தா சாப்பிடுங்க. சரிப்பா. அம்மாச்சிட்ட யாரும் சொல்லிடாதீங்க. அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டோம், பயப்படாம சாப்பிடுங்க. கேட்ட, நீங்க சொன்ன மாதிரி வடையெல்லாம் போட்டு கொடுத்தாச்சு. சாப்பிட்டவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க என்னத்த ஒண்ணுமே சொல்லல? நான் என்ன சொல்லணும்? ரூம்ல இருக்கும்போது சொன்னீங்களே, நல்லா போட்டு கொடுத்தீங்கன்னா உங்க கழுத்துல ஒரு நெக்லஸ் தரேன்ட்டு. அதுவா, மறந்துட்டேன் பாரு. சரி கழட்டி கொடுக்குறீங்களா? நான் இன்னும் சாப்பிடவே இல்லையே, அதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். சாப்பிடுங்க, நகையை கழட்டி கொடுங்க. இதை பீரோல இருந்து எடுத்துட்டு வரேன். நீங்க என்ன சொன்னீங்க? கழுத்துல ஒரு நகை தானே சொன்னீங்க? ஏதாமா மாதிரி நெக்லஸ் கவரிங்ல பீரோல வச்சிருக்கேன். அது கவரிங்கா? நீங்க தானே சொன்னீங்க கழட்டி கொடுக்குறேன்னு. கழுத்துல போட்டிருக்கதா வேற தானே, என்கிட்ட ஒன்னே ஒண்ணு இருக்கு. கழட்டி ஒண்ணு கொடுத்துட்டேன்னா நான் என்ன போட்டுக்கிறது? நீங்க சொன்னதெல்லாம் சும்மா, அதான் வடை போடுவேன்னு சும்மா சொன்னேன். நீ என்னன்னா சொல்றத நம்பி எல்லாருக்கும் வடை போட்டு கொடுத்துட்ட. வரைக்கும் எனக்கும் சந்தோஷம். வரட்டுமா? மாமியாரே, என்ன இப்படி ஏமாத்தி விட்டீங்களா?